எந்த ஒரு ஜனாதிபதியும் இப்படி எங்களை வந்து பார்த்து சென்றதில்லை. ஜனாதிபதியை பார்த்தவுடன் கண்கலங்கிய தாய். கம்பளை தொரகல பீஹோக்கில் குடியிருப்பின் ஸ்ரீ போதிரிகராம விகாரையில் நடைபெற்ற டித்வா சூறாவளியால் சேதமடைந்த மத தலங்களை புனரமைப்பதற்கான கட்டியெழுப்புவோம் ஒன்றிணைந்த உறுதியுடன் தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் நடந்த நிகழ்ச்சியான சம்பவம். இந்திய குடியரசு தின விழாவில் நாமல் ராஜபக்ஷ பங்கேற்பு. விழாவில் ஜனாதிபதிக்கு நிகரான அணிவகுப்பு மரியாதை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் ரயில் தண்டவாளத்தில் மயிரிழையில் உயிர் தப்பிய பெண். ரயில் வரும்போது நடந்த சம்பவம். வவுனியா தாண்டிக்குளம் புகையிரத கடவையினை புகையிரத சமிஞ்சையை மீறி பெண்ணொருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளார். இதன்போது யாழிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த புகையிரதத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார். விபத்தில் கிடாச்சூரி சாஸ்திரி கூழாங்குளத்தை சேர்ந்த 52 வயதுடைய பெண் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண நகர் பகுதியில் அண்மித்த மடத்தடி பகுதியில் ராணுவ வாகனமும் காரொன்றும் நேருக்கு நேர் மோதி இன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் எவருக்கும் பாரிய காயங்கள் ஏற்படவில்லை என கூறப்படுகின்றது. மாங்குளத்தில் குளவி கொட்டியதில் அரச உத்தியோகத்தர் உயிரிழப்பு. 3 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் இன்று பிற்பகல் பழைய கொலனி பகுதியில் குளவிக்கூடு கலைந்து வீதியால் சென்றவர்களை குளவிகள் தாக்கியுள்ளன. இதில் துணுக்காய் கல்வி வலயத்தில் பணியாற்றும் ஆரம்ப பாடசாலை உதவி கல்வி பணிப்பாளர் ஆண்டனி ஜோர்ஜ் என்ற அரச உத்தியோகத்தர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். மேலும் 3 பாடசாலை மாணவர்கள் குளவிக்கோட்டிற்கு இலக்கான நிலையில் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் 1 மற்றும் 2 கட்டங்களின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜனவரி மாத கொடுப்பனவுகளும் 2 கட்டங்களுக்குமான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவுகளும் நாளை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. மகிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவரின் மனைவி நிதி போசடி விசாரணைக்கு வருமாறு மகிந்தவின் மனைவிக்கு அழைப்பு.
மகிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சிறிலியே என்ற பெயரில் பராமரிக்கப்பட்ட கணக்கில் இடம்பெற்ற நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகள் குறித்து வாக்குமூலம் பெறுவதற்காக சிறந்த ராஜபக்ஷவுக்கு போலீஸ் நிதி குற்றப்பிரிவு அழைப்பு விடுத்துள்ளது. தனிப்பட்ட காரணங்களினால் இன்றைய தினம் போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக முடியாது என சிறந்த ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒரே பிரசவத்தில் 5 ஆண் குழந்தைகள் பெற்றெடுத்த தாய். கிரான்குளம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் ஒரே பிரசவத்தில் 5 ஆண் குழந்தைகளை ஆரோக்கியமாக பெற்றெடுத்துள்ளார். தாயும் குழந்தைகளும் தற்போது நலமுடன் இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சிகள் இப்போ தமிழ் என்று சொல்லி கொண்டு இருக்கிறது 3 பேர். தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் மற்றது நாங்கள். இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட உங்களுக்கு தெரியும் அந்த அமைப்போட அனுபவப்பட்ட ஆக்களும் இருக்கிறோம் இங்கே. அப்போ அப்படி எல்லாம் இருக்க நாங்கள் ஒரு சும்மா கற்பனைக்கு விடக்கூடாதானே. நாங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அவர்களை கடுமையாக விமர்சித்து நாங்கள் அவர்களும் எங்களை கடுமையாக விமர்சித்தது. ஆகவே நாங்கள் கூட்டு சேர்றேன்டா சிலர் சொல்லுவாங்க பதவிக்காக இல்லாட்டி ஏதோ ஒன்றுக்காக என்று சொல்கிறதே அப்படி எல்லாம் இல்லை. இது உண்மையில் ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடுக்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம்ன்றதை நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஒப்பந்தம் கூட செய்து நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து நீங்கள் எல்லாம் அந்த ஒப்பந்தம் செய்த நிகழ்வுக்கு நீங்கள் நாங்கள் அந்த இடத்துல அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றியும் கொஞ்சம் ஆழமாக நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கு பிறகு எங்கட பக்கத்தில் இருந்து தமிழ் தேசிய பேரவைன்ற பக்கத்தில் இருந்து அந்த ஒப்பந்தத்தை செய்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு அந்த ஒப்பந்தம் செய்திருக்காட்டி அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி சேவையில் ஒரு பதவியும் வந்திருக்காது. விசேஷமாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே தான் அவர்களுக்கு பதவிகள் கூடுதலாக எதிர்பார்த்திருக்கலாம். எந்த ஒரு சபையிலையும் அவர்களுக்கு எதுவுமே வந்திருக்காது. அதில் பங்கிடுறதாக இருந்திருக்கும் தமிழரசு கட்சியும் நாங்களும் மட்டும்தான். ஒன்றில் தமிழரசு கட்சிக்கு தவிசாளர் பதவியிலும் உபதவிசாளர் பதவி நாங்களும் இல்லாட்டி மாறி நாங்கள் தவிசாளர் பதவியும் தமிழரசு கட்சி தவிசாளர் பதவியெல்லாம் தான் இருந்திருக்கோம். என்னென்னா நாங்கள் தான் 1ஆம் 2ஆம் இடத்துல தமிழ் தேசிய அரங்கில் இருந்த கட்சி. அப்படி இருக்க நாங்கள் விட்டு கொடுப்பலை செய்து நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இந்த ஒப்பந்தத்தில் கொள்கையிலே இணங்கினபடியால் நாங்கள் எங்கட பக்கத்தில் இருந்து அந்த விட்டு கொடுப்பலை செய்து அவர்களுக்கு அந்த பதவியில் உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் வேலை செய்தாங்க. ஆனால் அப்படி செய்யவும் அவர்கள் அதையெல்லாம் மறந்து இன்றைக்கு அந்த ஒப்பந்தம் அவர்களோடு நாங்கள் செய்த ஒப்பந்தத்தையே மறுத்த தமிழரசு கட்சியோடு சேர்ந்திருக்கிறதாக நீங்கள் சொல்கிறீர்கள். ஊடகங்கள் நாங்கள் அறிகிறோம். அவர்களை கேட்டால் அவர்கள் எங்களுக்கு இப்போவும் மெசேஜ் அனுப்பி கொண்டு இருக்காங்க எங்களோட ஒப்பந்தம் இப்போவும் உயிரோடு இருக்கா நம்மளுங்க சொல்கிறேன். அப்போ நாங்கள் அப்படி இல்லை தானே. நாங்கள் அப்படி அந்த என்ன சொல்கிற இங்கேயும் அங்கேயும் தெரியாமல் தெளிவில்லாமல் நடந்து கொள்கிற ஆக்கள் இல்லை தானே. அப்போ நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் இப்படி நடந்து கொண்டால் நீங்களாகவே விலகி கொண்டிருந்தீங்கன்னு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று நாங்கள் உங்களுக்கு ஊடகங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னமே சொன்னாங்க. அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. கொள்கையே விரும்ப இல்லைன்னு முதல் எங்களோட கதைச்ச தமிழரசு கட்சியும் கொள்கை சரி இயலாத இடத்துல சரி நாங்கள் சைன் பண்ணோம்னு சைன் பண்ணி போட்டு பதவியை எடுத்தது போட்டு கொள்கையும் மண்ணாங்கட்டியம் என்று சொல்லி கொண்டு போகிற டிடிஎன்ஏம் ஒன்று சேர்ந்து